வணக்கம் மாணவ செல்வங்களே. என்ஓஎம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஒவ்வொரு கேள்வியும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மேட்டுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் சேட்டில் அவங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி தான் இது. ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு புள்ளி அப்படின்னா இந்த புள்ளியை சுற்றி வரக்கூடிய மொத்த கோணங்களுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு புள்ளியை சுற்றி வரக்கூடிய மொத்த கோணங்களுடைய கூடுதல் 360 டிகிரி அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். நம்ம இங்கே என்ன கூடுதலாக பார்க்க போகிறோம்னா, இதில் மேற்கொண்டு இன்னும் என்னென்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு கேள்வியிலுமே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு நேர்கோடாக கொடுத்துட்டு ஒரு நேர்கோட்டின் மீது அமையக்கூடிய கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 180 டிகிரி வரும். எப்படி? இங்கே ஒரு புள்ளிகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவே ஒரு புள்ளிகள்னு சொல்லாமல் ஒரு நேர்கோட்டின் மீது அமையும் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்குறப்ப நமக்கான ஆன்சர் 180 டிகிரி. புள்ளிகள்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கோணங்களுடைய கூடுதல் வரும்போது புள்ளின்னு கேட்குறாங்கன்னா 360 டிகிரி, கோட்டின் மீது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 180 டிகிரி. இந்த 180 டிகிரி நம்ம வேற எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் கூட நம்ம என்னன்னு தான் படிப்போம் அப்படின்னா 180 டிகிரின்னு தான் படிப்போம். நம்ம புரியுதுங்களா? இதை வச்சு வேற என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்னமும் என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு நேர்கோடு கொடுத்துட்டு இப்படி ஒரு லைன்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் இங்கே எக்ஸு, இங்கே ஒய், இங்கே இசட்னு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு வாட் அப்படி கேட்டாலும் இது ஒரு கோடு தான் இல்லையா? அப்போ கோட்டு மேலே இருக்கிற எல்லா கோணங்களையும் கூட்டும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 180 வந்துடும். ஸோ 180 டிகிரின்னு சொல்லிடலாம். சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புள்ளியை கொடுத்துட்டு அந்த புள்ளியிலேருந்து இந்த மாதிரி பிரித்து, இப்போ இங்கே பாருங்க, இது எக்ஸு, இது ஒய், இது இசட்னு கொடுத்துட்டு இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் என்னன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ஃபுல்லாக என்னன்னா ஒரு புள்ளியை சுற்றி 3 சைடுமே வந்துடுச்சு. அதனால இப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 360 டிகிரின்னு வந்துடும். புரியுதா?